This video is sponsored by BuyMode mobile application. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். பர்சனல் கேர், ஹோம் கேர், நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணாலும் ரேட் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு. உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது 7 டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க. பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க. ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்பில் சில செட்டிங்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம ப்ரைவசி செட்டிங்ஸு, நார்மல் ஜென்ரல் செட்டிங்ஸ் பார்ப்போம். உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அக்கௌண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன், இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து வாட்ஸ்அப் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் நம்பரை கொடுங்க. சரியா? சேஞ்ச் நம்பர் கொடுத்து இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஓல்டு மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்த இதில் இருக்கும். நியூ மொபைல் நம்பர் இதில் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ப்ராசஸ் வரும். அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேக் வந்துடும். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு இந்த அக்கௌண்ட் வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணனாலும் ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம், டெலிட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? பேக் வந்துடும். இப்போ ப்ரைவசி செட்டிங்ஸ் பற்றி பார்ப்போம். சரிங்களா? இதில் ப்ரைவசி போங்க. ப்ரைவசி லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இந்த மாதிரி இருக்கா, இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை உங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்ப்பாங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் சர்ச் பண்ணி பார்க்குற டைமில் கடைசியாக நீங்கள் எப்போ ஆன்லைனில் வந்தீங்க, ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா, இப்போது அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கணுமா வேண்டாமா, அல்லது யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறத பார்க்கணும், கடைசியாக நீங்கள் எப்போ ஆன்லைன் வந்து போனீங்க அந்த டைம் எல்லாமே அவங்களுக்கு ஷோ ஆகும். அது ஷோ ஆகணுமா வேண்டாமா, அது யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ் பார்ப்போம். லாஸ்ட்டு சீன் எவ்ரி ஒன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எவ்ரி ஒன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷோ ஆகும். நீங்கள் கடைசியாக எந்த டைமில், இப்போ ஒரு மணிக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை, அப்புறம் லாஸ்ட்டு சீன் 1 PM அப்படின்னு சொல்லி காமிக்கும். சரிங்களா? அப்போ இப்போது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் காண்டாக்ட். இந்த காண்டாக்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் காண்டாக்ட் நம்பர் யாரோட நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கடைசியாக எப்போ ஆன்லைன் வந்து போனீங்க அப்படிங்கிற அந்த டைம் எல்லாமே காமிக்கும், ஷோ ஆகும். சரிங்களா? தேர்ட் ஆப்ஷன் மை காண்டாக்ட்ஸில், அதாவது ஒரு 100 காண்டாக்ட் இருக்கும், அதில் ஒரு 2 மெம்பரை தவிர மீதி 98 மெம்பர்ஸ்க்கு ஷோ ஆகணும். இந்த 2 எக்ஸப்ட் அப்படின்னா ஒரு 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும், காண்டாக்ட்ஸ் 100 நம்பர் இருக்குது, 2 பேருக்கு மட்டும் ஷோ ஆகக்கூடாது. அப்படின்னா மை காண்டாக்ட்ஸில் அதில் போய் செலக்ட் பண்ணி அதில் சர்ச் கொடுத்து யாரோட நம்பர் வந்து உங்களுக்கு வந்து வேண்டாமோ அவங்க நம்பரை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே டிக்குன்னு இருக்கும், இதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு நம்பர் மட்டும் காண்டாக்டில் தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஷோ ஆகும். சரிங்களா? இதில் நோபடி அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து என்ன ஆகுது, ஷோ ஆகாது. உங்களுடைய கடைசியாக வந்து போன டைமிங் நீங்கள் எல்லாமே. சரிங்களா? இது ஐஎம் ஆன்லைன். இது வந்து எப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் ஷோ ஆகும். சரிங்களா?
இதுவும் சேம் தான். எவ்ரி ஒன் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே காமிக்கும். நீங்கள் ஆன்லைனில் இப்போ இருக்கீங்களா, அவைலபிளா, அதில் வாட்ஸ்அப்பில் போனீங்கனாலே அதில் காமிக்கும். யார் யார் ஆன்லைனில் இருக்காங்க. அவங்க நம்பர் செலக்ட் பண்ணிங்கனாலே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அப்புறம் கீழே அதுக்கப்புறம் மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே மேலே உள்ள அதே மாதிரி சேம் மெத்தடில் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து யாரெல்லாம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இதில் போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதே மாதிரி தான் மை காண்டாக்ட், உங்களுடைய ஃபோன் காண்டாக்ட் மட்டும்தான் உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் மை காண்டாக்ட் எக்ஸப்டட். இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 மெம்பர்ஸ் மட்டும் தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஷோ ஆகணும்னா அந்த 2 மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிறத இதில் உள்ளே போய் நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஃபேஸ்புக்லேயும் ஷேர் ஆகணும்னா இந்த மாதிரி டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரூப்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த குரூப்ஸ் ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு தெரியாத நபர்கள் உங்களை வந்து உங்கள் நம்பரை எதுலையாவது ஃபேஸ்புக்லேயோ எதுலையாவது எடுத்திருப்பாங்க. எடுத்து அவங்க ஏதாவது ஆன்லைன் ஜாப் பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் போட்டு வச்சுருக்கலாம். சரியா? எவ்ரி ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா யார் வேணால் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் உங்கள் ஃபோன் காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும்தான். அவங்க ஏதாவது குரூப் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஏதாவது குரூப் வச்சுருப்பாங்க, ஃபேமிலி குரூப்னு. அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ஃபோன் காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும்தான் உங்களை வந்து ஆட் பண்ண முடியும். இது மை காண்டாக்ட் எக்ஸப்ட். ஒரு 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே உங்கள் ஃபோன் காண்டாக்டில் உள்ளவங்க உங்களை குரூப்பில் ஆட் பண்ணலாம். பேக்கு இது வந்து பிளாக்டு காண்டாக்ட் அப்படின்னா, இப்போ உங்களுடைய நம்பர் வந்து ஏதாவது ஒரு சில நம்பர் நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னா, நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ யாராவது உங்களுக்கு தெரியாத நபர் யாராவது கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்பர்ஸ் ஒரு 16 நம்பர் அதை காமிக்குது. எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்பர் பிளாக் பண்ணுறது மட்டும் நம்ம காமிக்கிறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 கோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மோர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மோர் ஆப்ஷன் ஒரு நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து மோர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பிளாக் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதை டிக் பண்ணி அதுக்குள்ளே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பிளாக் ஆகிடும். அப்புறம் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் எதுவும் வராது, கால் எதுவும் வராது. எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.